குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே நம்ம பார்த்துக்கிட்டுறது கிளாஸ் 10th மேக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. ஓகே, அதில் நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 8.3. ஓகே, அதில் வந்து 2 கஸ்டமர் 13th சம். 2 கஸ்டமர் வந்து பிரியா அமுதன் அப்படின்ற 2 பேர் ஒரு ஷாப்புக்கு வந்து கடைக்கு வந்து இன்னும் போகிறாங்க. அதுக்கு வந்து என்ன கிழமையில் போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மண்டே டு சாட்டர்டே. அதை வந்து நான் ஒரு டேபிள்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். மண்டே டு சாட்டர்டே அப்படிங்கிறத இங்கே டேபிள்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் மாதிரி. அதாவது இது வந்து அமுதன் போகிற நாட்களை வச்சுக்கிறோம், இது வந்து பிரியா போகிற நாளை வச்சுக்கிறோம். ஆனால் ரெண்டையும் சேர்க்கையில் நான் இப்படி தான் சேர்த்துருக்கேன், இப்படி தான் ஒன்று ஒன்றா பேர் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது ஃபுல்லாக பிரியா போன நாட்கள், ரெண்டாவது உள்ளது ஃபுல்லாக என்னது, ரெண்டாவது நாட்கள் ஃபுல்லாக என்னது அமுதன் போன நாட்கள் அப்படின்ற மாதிரி 2 சேர்ந்து போன மாதிரி அப்படி டேஸு. அப்போ இது என்ன ஃபேஸ்ன்னு எழுதுனோம்னா மொத்தமாக வந்து 36 வரும்டா தம்பி. இந்த ஒரு 1 2 3 4 5 6 இதுதான் பார்க்கணும். இதிலிருந்து பார்த்துக்கோ, இதிலிருந்து இது வரைக்கும் தான் பார்க்கணும். இது ரெண்டையும் சேர்த்துடக்கூடாது. எது ரெண்டையும், இது வந்து நான் எழுதுனது, இது நான் எழுதுனது, இதுவும் நான் எழுதுனது. இது வந்து கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம மென்ஷன் பண்ணது. இது ரெண்டையும் சேர்த்துறாத. இது உள்ளது மட்டும்தான் ஆன்சரு. அதை எழுதுல என் ஆஃப் எஸ் வந்து 36. சேம் டே அப்படின்னு சொல்லல, மண்டே டியூஸ்டே இந்த கார்னரில் இருக்குது பார், இந்த கார்னரில் டயகனலில். அப்போ அதை ஃபுல்லாக கவுண்டிங் பண்ணோம்னா 6 டேஸு. அப்போ பி ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அப்போ 6 பை என்ன வந்துடும் 36, 6 பை 36ன்னு வந்துடும். 6 பை அடிக்கன்னா அடிச்சுக்க, 6 பை 36 அடிச்சிட்டானா என்ன வந்துடும் 1/6. அடுத்து டிஃப்ரெண்ட் டேஸ்ன்னு கொடுத்துருக்கு, 2 வெவ்வேறு நாட்கள். அப்போ இந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்கள் தானே. அப்போ மொத்தம் 36 நாள், 36 டேஸு. 6 நாள் சேம் டேஸ்ன்னு வந்துருச்சு. நம்ம மிச்சம் வித்தியாசமான நாள் டிஃப்ரென்ஸ் டேஸ்ன்றது இதில் கழிச்சிட்டா வந்துடும்ல. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை வந்துடும், பி 30 வரும், 30. புரியுதா சொல்கிறது? அப்போ பி ஆஃப் பி வந்து என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். சேம் ஒரே நாட்களில் வந்து 6, அதிலேருந்து மொத்த நாட்கள்லேருந்து 6 நாட்களை கழிச்சிட்டோம்னா வித்தியாசமான நாட்கள் டிஃப்ரென்ஸ் டேஸ்ன்னு வந்துடும்ல. வித்தியாசமான நாட்கள் சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ 30 பை 36 அப்போ என்ன வந்துடும் 5 வருமா. அடுத்து கீழே என்ன வந்துடும் 6 வந்துடும். ஓகே, குட். அடுத்து தேர்டு ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. கன்சிக்யூட்டிவ் டேஸ்ன்னு கொடுத்துருக்கு, கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கு, தொடர்ச்சியான நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பிரியா வந்து மண்டே போச்சுன்னா, மண்டே போனால் அவங்க வந்து டியூஸ்டே வர்ற மாதிரி கன்சிக்யூட்டிவாக தொடர்ச்சியாக இந்த மாதிரி மண்டே டியூஸ்டே. அதே மாதிரி என்ன வரும், இந்த நாட்டில் வரும். அடுத்த அவங்க யார் மண்டே டியூஸ்டே. அதே மாதிரி என்ன வரும், 2 தொடர்ச்சியான நாட்கள் என்னென்ன இருக்குன்னு பாரு. மண்டே டியூஸ்டே வரும் அப்படியே தொடர்ச்சியாக. அடுத்து டியூஸ்டே மண்டே வரும், மாற்றி போட்டுக்கலாம்ல. சேம் நாட்களை தவிர மற்ற 2 நாட்கள், அதாவது 1,2ன்னு எழுதுனோம்னா 2,1ன்னு எழுதலாம்ல, அது மாதிரி. அதுக்கடுத்து 2,3ன்னு எழுதுனா தொடர்ச்சியானது. அடுத்து 3,2ன்னு எழுதலாம்ல, அது மாதிரி. அடுத்து 4,2ன்னு எழுதுனா அடுத்து என்ன எழுதலாம் 2,4ன்னு எழுதலாம். அடுத்து 5,2ன்னு எழுதுனா என்ன எழுதலாம் 2,5ன்னு எழுதலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். சரியா? 6,6 2 டேஸ் ரோல்டு பண்ணுவோம்ல, அது மாதிரி 6,1ன்னு எழுதிக்கலாம், 1,6ன்னு எழுதிக்கலாம். தெரியா சொல்கிறது? அப்போ எத்தனை வருதுன்னு பாரு. இதுதான் இப்போ வந்து மண்டே டியூஸ்டேன்னு அர்த்தம், டியூஸ்டே மண்டேன்னு அர்த்தம், 2 பேரும். சரி, அடுத்தடுத்த நாட்கள் போகிறது கன்சிக்யூட்டிவ் டேஸ்னால் 2மே பாசிபிலிட்டி தான். ஃபஸ்ட் நாள் அமுதம் போனால் பிரியா போச்சுன்னா 2வது அமுதம் போகிற மாதிரி டியூஸ்டே. இவங்க 2வது நாள் போனால் இவங்க ஃபஸ்ட் நாள் போகிற மாதிரி, 2மே கன்சிக்யூட்டிவ் டே தான். அதனால் 2மே பாசிபிலிட்டி தான். அப்போ 2 4 6 8 10 வருதுடா தம்பி. அப்போ என் ஆஃப் சி வந்து 10 வருது. அப்போ பி ஆஃப் சி வந்து என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ்னால் 10 பை 36 அப்படின்னு வருது. 5 2s are 10, 12s என்ன வரும் 18 2s are 55 பை 18 அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இது புரியுதான்னு பார்த்துக்கோ. உனக்கு கன்சிக்யூட்டிவ் டேஸ்ன்ற நம்பரில் போட்டு சொல்லியிருக்கேன். இதில் போட்டால் ஒரு மாதிரியாக தெரியும் அப்படின்றனால நம்பரில் சொன்னால் உனக்கு புரியுன்றனால புரிய சொல்லியிருக்கேன். 1க்கு அடுத்து 2 வரும்ல தொடர்ச்சியானது, 2க்கு அடுத்து 3 வரும், 3க்கு அடுத்து 4 வரும். அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் மாற்றி போட்டுக்கலாம், ஏன்னா 2 பேர்னால மாற்றி வருவாங்க.
அது மாதிரி மண்டே டியூஸ்டே மண்டே அந்த மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். 6,6 தானே இது 36. அதனால் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மென்டலி நீ கரெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் உனக்கு. வேறு ஒன்றும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா சொல்கிறது? ஓகே, தேங்க்யூ.